சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சிவா மேலே ஸ்னேகா வந்து கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேஸ்லேருந்து சிவா எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இந்த மாதிரி சிவாவோட அம்மா மகா பார்த்திங்க அப்படின்னா சிந்துவை பார்த்து, நீ ஒழுங்காக உண்மையை சொல்லிடு, நீ உண்மையை சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக சிவாக்கு ஏதாவது தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சிவா மேலே உண்மையிலேயே நீ பாசம் வச்சுருந்த அப்படின்னா ஒழுங்காக உண்மையை சொல்லிடுன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா மகாவும் அவங்களோட தம்பியும் சிந்து கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சிவா வந்து பார்த்துட்ருக்காரு. உடனே சிவா சிந்து கிட்ட வந்து, நீ என்ன உண்மையை சொல்ல போறியா, அதை மட்டும் தயவு செய்து பண்ணிடாத, நீ சொன்ன பொய் அப்படியே உண்மையாகவே இருக்கட்டும். ஏன் அப்படின்னா இது வந்து உண்மையை சொல்லாமல் இருக்கிறதுனால அனுபவிக்கிற பிரச்சனை எல்லாம், அனுபவிக்கிற வழியெல்லாம் என்னோட முடிஞ்சிடும். ஆனால் நீ மட்டும் உண்மையை சொன்ன அப்படின்னா குடும்பமே வந்து உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கை இப்படி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே வந்து ரொம்பவே கஷ்டப்படும். அது வந்து என் குடும்பத்துக்கு வேணாம். அதனால பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து ஸ்னேகாவை பார்த்துக்கிறேன், என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை அனுபவிச்சுட்டு வந்துக்கிறேன், நீ வந்து எந்த ஒரு உண்மையும் சொல்லிடாதன்னு சொல்லிட்டு சிவா சிந்து கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சிவா பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது, இல்லை சிந்து வந்து எப்படி சூப்பராக யோசித்து ஐடியாவை யோசித்து சிவாவை காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.